இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் விரிவாக நடைபெற்று வருகின்றன. அது பற்றிய தகவல்களை அங்கிருக்கும் நமது நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரத்திடம் கேட்டலாம். சுந்தர், ரணில் விக்ரமசிங்க எப்போது பிரதமராக பதவியேற்கிறார்? பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் உள்ளது? பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் எப்பொழுது பதவியேற்பார் என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனால் நேற்று இரவே அவர் பதவியேற்பதாக இருந்தது. ஆனால் நேற்று இரவு முடிவுகள் வருவதற்கு தாமதமானதால், குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்தில் உள்ள முடிவுகள் வருவதற்கு தாமதமானதால் நேற்று இரவு பதவியேற்க முடியவில்லை. எனவே இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று காலை செய்தியாளர்களை சந்திக்கும் போது ரணில் விக்ரமசிங்கே சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது, நான் பதவியேற்கும் போது பெரும்பான்மையுடன் பதவியேற்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதாவது தற்போது 106 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 7 இடங்கள், பெரும்பான்மை பெறுவதற்கு இன்னும் 7 இடங்கள் தேவைப்படுகின்றன. இதில் மற்ற கட்சிகளிலிருந்து சிலர், அதாவது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ராஜபக்சேவின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து சில பேர் இந்த கட்சிக்கு தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சேர்ந்த பிறகு பெரும்பான்மையுடன் பதவியேற்கலாம் என ரணில் காத்திருப்பது போல் தகவல் வந்திருக்கிறது. எனவே இன்று மாலை அல்லது நாளை காலை ரணில் விக்ரமசிங்கே 4வது முறையாக இலங்கையின் பிரதமராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார். ஜனாதிபதியிடம் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே எந்த நேரத்தில் பதவியேற்கிறார் என தகவல் கொடுத்த பிறகு உடனடியாக பதவியேற்பு சம்பவம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர்கள் பதவியேற்பாளா என்பது மற்றொரு கேள்விக்குறியா இருக்கிறது. என்றால் நிறைய பேர் அமைச்சர்களாக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதேபோல ரணில் விக்ரமசிங்கே பொறுத்தவரை தேசிய அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அமைச்சர்கள் என்பது தற்போது பதவியேற்க மாட்டார்கள், பிரதமர் மட்டும்தான் பதவியேற்பார் என்று தகவல் கசிந்திருக்கிறது. சண்முகசுந்தரம், தற்போதைய நிலவரப்படி ரணிலுக்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன? ஆதரவு தெரிவிக்கும் கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? திவ்யா, தற்போது ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சிக்கே 106 இடங்கள் இருக்கின்றன. இன்னும் 7 இடங்கள் தான் தேவை. ஆனால் எந்த கட்சியும் இதுவரை வெளிப்படையாக ஆதரவு என்று தெரிவிக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கும் இரா சம்பந்தன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், ரணிலுக்கு ஆதரவு கேட்டால் நாங்கள் ஆதரவிக்க தயார் என்று. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறது ஆதரவு கொடுப்பது பற்றி. அது தவிர இன்னும் 7 இடங்கள் இருப்பதால் இபிடிபி, ஜனநாயக மக்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, டக்ளஸ் தேவானந்தா கட்சி ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று ஆறுமுக தொண்டைமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், மலையக பகுதியில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அவர் 2 இடங்களை வென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து வென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்று ஜனாதிபதியை சந்திக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த 2 பேரும் ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இருப்பினும் மைத்ரிபாலாவின் ஆதரவாளராக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருக்கும் சிலர் நிச்சயமாக ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த அமைச்சரவை தான் மிக முக்கியமானது. என்றால் ரணில் இன்று காலை பேசும்பொழுது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புதிய அரசு அமைப்போம், இந்த நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் ஆட்சியினை ஏற்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அனைத்து கட்சிகளுக்குமே அழைப்பு விடுத்திருக்கிறார், தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்போம் என. அப்படி ஒரு தேசிய அரசு என்று வரும்பொழுது அனைத்து கட்சிகளுக்கும் இடம் கொடுக்கப்படும் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய அரசு வந்தாலும் தாங்கள் அமைச்சு பதவிகளை பெற மாட்டோம் என கூறியிருக்கிறார்கள். எனவே இது அந்த தேசிய அரசை நடத்துவதற்கு ஒரு அவை போன்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி, இந்தியாவில் இருப்பது இந்திய தேசிய வளர்ச்சி கவுன்சில் போல இங்கு இலங்கை வளர்ச்சி கவுன்சில் என்று அமைக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு பதவிகள் கொடுக்கப்பட்டு, அமைச்சர் பதவி இல்லாமல் மற்ற பதவிகள் கொடுக்கப்பட்டு ஏற்படலாமா என்ற ஒரு போன்ற பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. ஆனால் எதுவுமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் காணப்படுகிறது. தெளிவற்ற நிலை இருந்தாலும் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் தெளிவான நிலை ஏற்படும். ஆனால் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்பது மட்டும் நிச்சயமாக நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அமைச்சர்கள் யார் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. திவ்யா, சுந்தர், ராஜபக்சேவின் கட்சிக்கும் நாடாளுமன்றத்தில் ஓரளவு சமபலம் இருப்பதால் ரணில் அரசுக்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக செயல்படுவார்களே தவிர அவர்களால் எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்த முடியும் என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் அந்த கட்சியிலேயே இப்ப ராஜபக்சே 95 இடங்களை பெற்றிருக்கிறார்கள், கூடுதல் 95 இடங்கள் இருக்கிறது. இந்த 95 இடங்களில் கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேல் அதிபர் மைத்ரிபால சிறிசேனின் ஆதரவாளராக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரும் மைத்ரிபால சிறிசேன இங்கு சேர வேண்டும் என்று கட்டளையிட்டால் நிச்சயமாக இங்கு சேர்ந்து விடுவார்கள். எனவே பெரிய அளவில் ஒரு எதிர்ப்போ அல்லது பெரிய சிக்கலோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
ஆனால் ராஜபக்சே நேற்று கூறியிருக்கிறார், நான் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டு ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என கூறியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே தேசிய அரசு என்று ஒன்று கொண்டு வரப்படும் பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். அப்படி ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கப்படும் பொழுது சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் முடிவுகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக அமைச்சரவையில் காரசாரமான விவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அங்க கட்சித்தாவல் தடை சட்டம் இல்ல அப்படின்றதுனால அடுத்த கட்டம் வேறு என்ன மாதிரி வேணாலும் பயணிக்கலாம். இந்த நேரத்துல ரணிலை இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் சந்தித்து இருக்கிறாங்க, அவர் மக்களை சந்தித்து வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? நேரடியாக மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் நேற்றே ஒரு முறை அறிக்கை வெளியிட்டார், இன்று காலையும் செய்தியாளரை சந்தித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி, மக்களின் ஆதரவோடு கடந்த 8ஆம் தேதி அதிபர் தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினீர்கள், அதே மாற்றம் வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்பதற்காக மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளீர்கள். எனவே வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. உங்கள் ஆதரவுடன் ஒன்றிணைந்த ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி புதிய ஆட்சியை அமைத்து நாட்டினை வளர்ச்சியான பாதையில் கொண்டு செல்வோம். வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை தரப்படும் போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கமாக அமைக்கப்பட வேண்டும் என்பதில் ரணில் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக 5 ஆண்டுகள், இதற்கு முன் ஏற்கனவே 3 முறை பிரதமராக பதவி வகித்தும் ஒரு முறை கூட அவர் 5 ஆண்டுகள் நிறைவேற்றவில்லை அவர் பதவி காலத்தை. எனவே இந்த முறை 5 ஆண்டு பதவி காலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தேசிய அரசு என்று ஒன்று அமைந்தால் நிச்சயமாக எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் 5 ஆண்டுகள் தொடர முடியும் என்பதில் ரணில் விக்ரமசிங்கே மிக தெளிவாக இருக்கிறார். எனவே அந்த வகையில் தான் இந்த ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்க உள்ள ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போல ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு கட்சித் தலைவரும் அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமுக தொண்டைமான் எதிர்க்கட்சியில், அதாவது ராஜபக்சே அணியிருந்த ஆறுமுக தொண்டைமான் மலையகத்தை சேர்ந்தவர், இந்திய தொழிலாளர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் இன்று ஜனாதிபதியை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார். ஜனாதிபதி சந்தித்த பிறகு ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு அவர் ஆதரவு அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து பல்வேறு கட்சியிடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பெரிய ஒரு கடினமும் இல்லாமல் எளிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தான் தற்போது ரணில் விக்ரமசிங்கேவிடம் இருக்கிறது. திவ்யா.